நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனியுங்கள். இந்த பைபிள் உங்களை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நீங்கள். இந்த பைபிள் உங்களுக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அது எல்லாம் உண்டு. இந்த பைபிள் உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் உங்களால் செய்ய முடியும். கரங்களை தட்டி இந்த பைபிளுக்காக, இந்த பைபிளை நாம் படிப்பதற்காக எத்தனையோ மிஷனரிமார்கள் இந்த இந்திய தேசத்திற்கு வந்து தங்களுடைய ஜீவனை இரத்த சாட்சியாய் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னார், இந்த வேதாகமத்தை நான் பட்டி தொட்டி குக்கிராமங்கள் முழுவதும் எடுத்துக்கொண்டு சுமந்து போய் இந்த வேதத்தின் வார்த்தைகளை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை ஆண்டவருக்குள் நடத்தினேன். இன்றைக்கு ஆண்டவரோ என்னை உலகம் முழுவதும் தூக்கி சுமந்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, இந்த புதிய மாதத்தில் என்ன பேசட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கடந்த நாட்களிலே நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது, நான் தொடர்ச்சியாக கவனிங்க, நேற்றைக்கு சொன்னது போல தான் என்கிட்ட தொடர்ச்சியாக படிக்கிற ஒரு வேதாகம புஸ்தகம் இருக்கிறது. அதில் நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள் அப்படியே படிச்சுன்னு போவேன். அப்போது கவனிங்க, சங்கீதங்களின் புஸ்தகத்தை நான் வாசிக்கிறேன். அப்போ அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தின் மேல் என்னுடைய மனசு அதிகமாய் பதிக்கப்பட்டது, உணர்த்தப்பட்டது. ஆகவே அந்த வசனத்தை பேசும்படிக்கு ஆண்டவர் ஆவியிலே உணர்த்தினபடினாலே அந்த வசனத்தை நேற்றைக்கு வாக்குத்தத்த ஆராதனையில் சொன்னேன். ஆகவே அந்த வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மைக்கில் வாசிக்கும் பொழுது நாம் அதை கவனமாக கேட்போம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எஸ், இது மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி கரங்களை தட்டும் பொழுது கவனிங்க, ஆண்டவர் பார்க்குறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் இங்கே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் காணக்கூடாதவராக இருந்தாலும் ஆனால் நம்மை காண்கிறார். நம்மால் அவரை பார்க்க முடியாது, ஆனால் நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வரும் பொழுது கவனிங்க, ஆம் எனக்கு தான் கடவுள் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏனெனில் இந்த நல்வார்த்தை, இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது போல எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். 1995 கவனிங்க, கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லும்படிக்கு தேவ ஜனங்கள் வந்தார்கள். அந்த கிராமம் முழுவதும் சொன்னார்கள். ஆனால் கவனிங்க, எத்தனை பேர் கேட்டாங்க தெரியாது. நான் கேட்டேன், விசுவாசித்தேன், கர்த்தர் என்னை சுகமாக்கினார். நான் அடிக்கடி சொல்கிற காரியம்தான், ஒருவேளை ஆப்ரேஷன் நடந்திருந்தா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தா, என் ஹார்ட்டை எடுத்து அதுக்குள்ளே நான் செத்தே போயிருப்பேன். ஏன்னா அந்த பாடியும் தாங்கி இருக்காது. ஏன்னா டாக்டர் ஜான் வசீகரன் அப்படி தான் சொன்னார், கொண்டு போயிடுங்க, இருக்கிற வரைக்கும் என்னென்ன ஆசையோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க, தயவுசெய்து கல்யாணம் மாத்திரம் பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்லாம் சொல்லி அமிச்சாங்க. ஆனால் அந்த டாக்டருடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்யாக்கி கர்த்தர் இன்றைக்கு ஜீவனை கொடுத்து திருமண வாழ்க்கை செய்து 2 பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு அங்கே சொன்ன அந்த வார்த்தைகளை விசுவாசமாய் நான் கேட்டபடினாலே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக, தேவனுடைய ஒரு வேலைக்காரனாக, ஊழியக்காரனாக இங்கே பணி செய்து கொண்டிருக்கிறேன். கவனிங்கள் அன்பானவர்களே, இதை சொல்லும் பொழுது ஆமாம் ஆண்டவர் எனக்கு தான் பேசுகிறான்னு சொல்லி அதை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். இங்கே கவனிங்கள், இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறார் என்றால், பாஸ்டர் இது வாக்குத்தத்தமான வார்த்தையா? கிடையாது, இது வாக்குத்தத்தம் கிடையாது. கவனிங்க, வாக்குத்தத்தம் எது, கட்டளை எது, ஆலோசனை எது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஜெபத்தில் அவர் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. கவனிங்க, எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், வெளியிடுகிறார் என்றால், சவுல் என்கிற ஒரு ராஜாவுக்கு இவர் கவனிங்க ஒரு நல்ல ஒரு இராணுவ வீரனாக கூட இருக்கிறார். அதாவது சவுலுக்கும் பெலிஸ்தியருக்கும் யுத்தம் உண்டாக இருக்கிறது, யுத்தம் உண்டாகி இருக்கிறது.
அந்த யுத்தத்தில் கவனிங்க, ஒரு பெரிய ராட்சசனாய் அந்த கோலியாத் வந்து நின்று என்ன சொல்கிறேன்னா, எதிர இருக்கிற இஸ்ரவேல் பாளையத்தின் ஜனங்களை கேவலமாக பேசுகிறான், நிந்திக்கிறான். நம்ம 2 ஜனங்களும் யுத்தத்தில் இறங்கி யுத்தம் பண்ண வேணாம், உங்களுக்குள் தைரியம் இருக்குமானால், உங்களுக்குள் ஒரு ஆண்மை உள்ள மகன் இருப்பானால் அவன் என்னோடு கூட வந்து ஃபைட் பண்ணட்டும், என்னோடு கூட வந்து யுத்தம் பண்ணி என்னை ஜெயிக்கட்டும். அப்படி ஜெயிச்சா எங்க நாடு உங்களுக்கு அடிமை, நான் ஜெயித்து விட்டால் உங்க நாடு எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லும் பொழுது சூடேத்துற மாதிரி, ரத்தம் கொதிக்கிற மாதிரி அவன் வார்த்தைகளை கவனிங்க அவன் பயன்படுத்துகிறான். அதை கேட்டு நம்ம பாஷையில் சொல்லணும்னா ராஜாவாகிய சவுலுக்கு சூடு சொரணையே வரல. ஏன்னா பயம்தான் இருக்குது அவனுக்கு. ஏன்னா அப்படி இருக்கிறார்கள் பெலிஸ்தியர்களுடைய படைகள். அப்போ இந்த காரியம் 40 நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கவனிங்க, யூதா கோத்திரத்தில் பிறந்த அந்த தாவீது என்கிற அந்த மனுஷனுடைய தகப்பனார் அவனை அழைக்கிறார். இந்த தாவீது ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன், அடே மகனே இங்கே வா, இல்லைப்பா உன்னுடைய சகோதரர்கள் அண்ணன்கள் எல்லாம் அந்த போர்க்களத்தில் இருக்கிறார்கள், ஆகவே அவர்களுடைய சுக செய்தியை நீ விசாரித்து விட்டு வா என்று சொல்லி சில தின்பண்டங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். இவர் ஜாலியாக ஓடியாராரு. கவனிங்க, நம்ம எதனா ஒன்று பார்க்கணும்னா ஜாலியாக ஓடியாரும் இல்லையா, அவர் அது மாதிரி போர்க்காலத்தில் கவனிங்க அவர் ஜாலியாக வந்து பார்க்கறதுக்காக அவர் வருகிறார். வந்து பார்த்தா அங்கே நடக்கிற காரியங்களை பார்த்து அவர் மனம் பயங்கரமாக வேதனைப்படுகிறது. என்னன்னா, அந்த கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து நிந்திக்கிறான். இவன் போகிற டைமில் கோலியாத் அவன் தேவனை நிந்திக்கிறான், இஸ்ரவேலுடைய இராணுவங்களை நிந்திக்கிறான், ஜனங்களை நிந்திக்கிறான், ராஜாவை நிந்திக்கிறான். இதை கேட்ட இவனுடைய ரத்தம் கொதிக்குது. இவன் யாரு? சாதாரண ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்போ இவன் எல்லார்கிட்டே போய் சொல்றான், ராணுவ வீரர்கிட்ட சொல்றான், அண்ணன்கிட்ட சொல்றான். அண்ணன் அதட்டான், டேய் எதுக்கு வந்த நீ, வந்தியா வேலையை பார்த்துன்னு போய்கிறாரு அப்படின்னு அண்ணங்களாம் சொன்ன உடனே இவன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறான், நான் போய் சண்டை போடுறேன். யாருக்கிட்ட? அந்த கோலியாத்துக்கிட்ட நான் போய் சண்டை போடுறேன்னு சொன்ன உடனே அவனை அலட்சியப்படுத்துகிறாங்க. கவனிங்க, இன்னைக்கு மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, உருவத்தை வச்சு எடை போடுவாங்க. உருவத்தை வச்சுலாம் எடை போடக்கூடாது. கவனிங்க, அவங்க திறமையை பார்க்க வேண்டும். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், இருதயத்தையோ கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அப்போது கவனிங்க, கடைசியாக ராஜாவுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ராஜா நினைக்கிறான், யார் அந்த கிறுக்கன்? நாங்களாம் பயங்கரமான பயிற்சி எடுத்திருக்கிறோம், நாங்கள் யுத்தத்தில் வல்லவர்கள், நாங்களே பயந்து நனி கொண்டு இருக்கிறோம். எவனோ ஒரு கிறுக்கன் பைத்தியக்காரன் அவன் போய் சண்டை போட போகிறான். கூட்டியாங்க அவனை. வந்து பார்த்தா ஒரு சின்ன தாவீது, ஒரு 18 வயசு இருக்குன்னு வச்சுங்க. பார்த்தோன்னே ஏற இறங்க அப்படி தானே பார்ப்பாங்க. நீயா மனசுக்குள்ள நீயா? இல்லைப்பா நான் போய் சண்டை போடுறையா? உனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குதா? இல்லையா? அவன் உனக்கு தெரியுமா? அவன் பயங்கரமான யுத்தத்தை சின்ன வயசுலேருந்தே பயிற்சி பெற்றவன். யுத்தத்தில் அவன் நிறைய யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்தவன். அவன் கூட போய் நீ சண்டை போட போறியா? எப்பா தம்பி, பைத்தியம் ஏதாவது பிடிச்சி போச்சா என்ன உனக்கு? கம்முன்னு போய் உக்காருப்பா அப்படின்னு ஒரு வேளை சொன்னானோ தெரியாது. அவன் மறுபடியும் போஸ்ட் பண்ணுறான், ராஜாவை என்ன அனுப்பும். எப்படின்னா, நான் ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது என் ஆடுகளை பிடிக்க சிங்கம் வந்தது, அதனுடைய வாயை பிடித்து கிழித்தேன். ஒரு முறை கரடி வந்தது, அந்த கரடியின் வாய்க்கும் என் ஆடுகளை தப்புவித்தேன். கொஞ்சம் யோசிக்கிறான், என்னடா இது இவன் சொல்கிறது? பக்கத்தில் யாரையும் கூப்பிட்றான். இப்படிலாம் இருக்குதா பைபிளில் பாஸ்டர்? இல்லை, உங்களுக்கு கற்பனைக்கு கூட்டு. இவன் சொல்கிறதுலாம் உண்மை. ஆமாம் ராஜாவே, இவன் நல்ல பராக்கிரமசாலி. அப்படியா? சரி ஓகே, அந்த யுத்த ஆடைகளை கொண்டு வாங்க, போடுங்க. போட்டா இவருக்கு நடக்க தெரியலை, ஒரு மாதிரி நடக்கிறாரு. அவருக்கு முன்ன பழக்கிறது இல்லையா? அப்போ ஒரு மாதிரி நடந்த உடனே, ஓ இது நமக்கு வேலைக்கு ஆகாது. போய் சொல்கிறான், ராஜாவே இது எனக்கு வேலைக்கு ஆகாது. வேறு என்ன தான் பண்ண போகிற? எனக்கு ஒரு உண்டிக்கோல் போதும், இந்த கவனிக்கல் போதும். என்னப்பா இவன்? சரி எப்படியோ இவன் பலியாக போகிறான், சரி அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டான். இவன் கூட சும்மா பேச்சு கொடுத்து நேரத்தை வீணாக்க முடியாதுன்னு சொல்லி இவன் ஓடினான். தன்னுடைய அடைப்பையில் 5 கல்லை எடுத்து போட்டான். அந்த கோலியாத்தை பார்த்து இவனும் ஒரு கையில் தடியோடு கூட போகிறான், ஒரு கவனியில் கல்லை போட்டு சுயற்றுக்கிறான். இந்த காட்சி உங்கள் கண் முன்னாடி கொண்டு வாங்க. அவன் பயங்கரமான யுத்தம் வேற. இவன் இப்படி பண்ணிக்கினே போனால் அவன் என்ன சொல்லியிருக்கணும்?
டேய், வெறும் தடியோடு கூட நீ வருவதற்கு நான் என்ன ஒரு நாயா, செத்த நாயா அப்படின்னு அவன் கோபத்துல பொங்கி வாடா அப்படின்னு அவனும் வேகத்தோடு கூட வர அவன் சொல்றான், நான் உன்னை எதிர்க்க என்னுடைய கரத்திலே ஈட்டியோடு கூட வரவில்லை, பட்டயத்தோடு கூட வரவில்லை. நீ ஈட்டி வச்சிருக்கிற, நீ பட்டயம் வச்சிருக்கிற, நீ அதை நம்பிக்கொண்டு இருக்கிற. நாளோ நீ யாரை நிந்தித்தாயோ, நீ யாரை அவமானமாய் பேசினாயோ, அந்த இஸ்ரவேல் ராணுவங்களுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறோம். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ என்னுடையது. இன்றைக்கு உன் தலையை ஆண்டவர் உன்னிலிருந்து எடுத்து என் கையிலே கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவர் ரசிக்கிறார். கை தட்டலாமா? நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்லமான வார்த்தைகளாக இருப்பதாக. ஆமென். ஆகவே சொல்றேன், கவனிங்க. சூழ்நிலை உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும், நஷ்டமே வருகிற மாதிரி இருந்தாலும், கவனிங்க, எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாயை ஆண்டவருக்கு பயன்படுத்துங்கள், உங்கள் நாவை ஆண்டவருக்கு பயன்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேவன், கவனிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். மனுஷனால முடியாதது தான் தேவனால் முடியும். அவர் செய்வார். உன்னை ஒத்துக்கணும், சரண்டர் பண்ணி ஒத்துக்கணும். அப்பா ஒத்துக்கணும், என்னால் ஒன்றும் முடியாதுப்பா, இனி நீங்க தான். ஆமென். அப்ப ஆண்டவர் துணை நின்று நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அன்பானவர்களே, இப்படி பண்ண உடனே இந்த பெலிஸ்தியர்கள் பார்த்தானுங்க, அட பாவிங்களா, இந்த கோலியாத்தை நம்பிதான் நாம அணி அணியா பின்னாடி இருந்தோம். இவனையே ஆப்டால் ஒரு சின்ன வாலிபன் என்ன பண்ணான், இவன் தலையை கொய்துட்டானே சொல்லி எல்லாரும் சிதறடிச்சு ஓடும் பொழுது இப்ப ஓடுறாங்க. ரோசம் வந்து யாரு? இஸ்ரவேலின் படைகள். ராஜா இப்ப கம்பீரமா குதிரை எடுத்துக்கிட்டு போறாரு, கத்தி எடுத்துக்கிட்டு போறாரு, ஒவ்வொருத்தரும் வெட்டுறாரு. அதுக்கு முன்னாடி போயிருக்க வேண்டியது தானே. அப்போ வெற்றி வாகை சூடி நகரத்துக்குள்ளே வரும்பொழுது பாடல் பாடப்படுகிறது. என்ன பாடல்? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. கரங்களை தட்டுவோமா? தாவீதுக்காக தேவனுக்கு கரங்களை தட்டுவோம். இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நாம் அற்பமா நினைக்கவே கூடாது. எல்லா மனுஷர்களும் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். கவனிங்க, உங்க வாழ்க்கையில கூட நீங்க சில பேர் கூட பழகும் பொழுது உங்களையே பெருமையா நினைச்சுக்க கூடாது, மற்றவங்கள மட்டமா நினைச்சுக்க கூடாது. என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில நம்ம எல்லாருமே சமமானவர்கள் தான். ஆமோதிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இந்த பாடலை பாடின உடனே காய்மக்காரன் வருமா வராதா? வெளியே தெரியாது. இந்த பொறாமை, இந்த வெறுப்பு, இந்த கசப்பு, அப்புறம் இந்த இன்னும் இருக்கிறதுலாம் வெளியே தெரியாது, ஆனால் உள்ளத்தில் தெரியும். அது கடவுளுக்கு தெரியும். ஆனால் இவன் பாவம் வெகுளி மாதிரி. யாரு? தாவீது. அவன் போகிறான் அப்படி சந்தோஷமா, எல்லாம் ஜனங்க எல்லாம் வரவேற்பு கொடுக்கும் பொழுது இவன் ஒரு ஆலோசனை பண்ணுறான். ஆஹா, இவனுக்கு ஆதரவு பெருகுகிறது. ஆகவே இவனை என்ன பண்ண, தன்னுடைய மருமகனாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மூத்த ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவன் வாக்கு கொடுக்குறான். ஆனால் மூத்த பொண்ணை கட்டி கொடுக்கல. அப்போ ரெண்டாவது ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறான். அவன் பேர் மீகால். திருமணம் ஆயிடுச்சு. இருக்க அவருக்கு ஆதரவு பெருகுகிறது எங்கள் தேசத்தில். ஆக ஒரு பிளான் போடுறார். என் சிங்காசனத்தில் அடுத்தது என் பிள்ளை யோனத்தான் தான் வரணும். ஆகவே இந்த தாவீதுக்கு பெருகுகிற ஆதரவை பார்த்தா என் சிங்காசனத்துக்கே வெட்டு வைப்பான். ஆகவே 3000 பேரோடு கூட ஆலோசனை செய்கிறான். என்னன்னா, தாவீதை கொன்று விடுங்கள். பாருங்க, ஹெல்ப் பண்ணவனையே கொன்று விடுங்கள். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது தாவீதுக்கு தெரியல. ஆனால் அங்கே இடத்துல யோனத்தான் இருக்கிறார். ஆனால் யோனத்தான் கர்த்தருக்கு நல்ல ஒரு பிரியமான ஒரு மனிதன். அவன் அந்த ஆலோசனைக்கு, கவனிங்க, அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. மாறாக அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரனாகிய, தன்னுடைய சிநேகிதனாகிய தாவீதுகிட்ட வந்து, எங்கள் அப்பா இது மாதிரிலாம் திட்டம் போடுறாரு, பிளான் போடுறாருன்னா அவர் நம்பலை. ஆரம்பத்தில் நம்பலை. நண்பா, நான் சொல்கிறத கேளு, உண்மையாகவே அப்படின்னு சொல்லி சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். ஃபஸ்ட்டு இது மாதிரிலாம் நடக்கும், அப்போ நீ கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அப்போ எஸ்கேப் ஆகிடு.
அப்போ என்ன பண்ணிடு, நீ போயிடு அப்படின்னு சொல்லி அவர் சில காரியங்கள் அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி சவுல் வரான், ஈட்டியை ஏறிறான், பார்த்தா அங்கே இல்லை, தலைக்காணியை குத்துறான், அங்கே இல்லை. ஏன்னா அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்க, தப்பிக்க வச்சிடுறாங்க. இப்படி சில நிகழ்வுகள் நடந்த உடனே யோனத்தானை பார்த்து திட்டுறாரு. அவங்க அப்பா மகனை பார்த்து திட்டுறாரு. அப்போது கவனிங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த தாவீதுடைய மனசு. உயிரை கையில் பிடிச்சின்னு ஓடுறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்படி போகும் பொழுது கவனிங்க, இவன் எங்கே போய் சேர்றான்னா, எந்த மனுஷனை சாகடிச்சானோ, யாரு, கோலியாத், அவன் நாட்டுக்கே போயிடுறான். அவன் எந்த ஊருக்காரனா, காத் என்கிற ஊருக்காரன். இப்போ அங்க போய் அங்க தஞ்சம் கிடைக்க அங்க மறைந்து வாழும் பொழுது இங்க போனா 3000 பேர் தேடிக்கிட்டு வராங்க தாவீதை கொலை செய்வதற்கு. ஆகவே இங்க என்ன இருக்கும்? இப்போ தப்பு வைத்து இன்னொரு நாட்டில் தஞ்சம் அடைகிறான். அந்த நாடு பெலிஸ்தீனுடைய நாடு. அந்த நாட்டை ஆகாஷ் என்கிற ஒரு ராஜா, ஆகிஸ் என்கிற ஒரு ராஜா ஆட்சி செய்கிறான். இப்போ அங்க பார்த்து அவனை புஷ்டாங்க. இப்போ கவனிங்க, இவன் தானே நம்முடைய கோலியாத்தை கொன்றவன் சொல்லி ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய், ராஜாவே இவன் தான் கோலியாத்தை கொண்டான்னு நிறுத்துறாங்க. அந்த நேரத்தில் உயிர் பயம் வந்துடுச்சு. கவனிங்க, அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். திடீர்னு மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பைத்தியக்கார மாதிரி என்ன பண்ணுறான், கதவு கிட்ட போய் வாயில் நுர தள்ளிக்கின்னு கீறிக்கின்னு ஒரு மாதிரி பண்ணும்போது அவன் டென்ஷன் ஆகிறான். ராஜா, அடே என்கிட்ட பைத்தியக்காரனுங்க இல்லைன்ட்டா, இந்த பைத்தியக்காரனையும் கொண்டு வந்துட்டீங்க, கொண்டு போங்கடா என் கண்ணு முன்னாடி, இவனை நிறுத்தாதீங்க, அப்பால கொண்டு போங்க அப்படி ஒன்னே அவனை கொண்டு போயிட்டாங்க. அப்பா விட்டா போதும், ஓடுறான். இப்போ கவனிங்க, தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள மலைகளுக்கு ஓடுகிறான், கெபிகளுக்கு ஓடுகிறான், வனாந்தரத்துக்கு ஓடுகிறான். அப்பதான் அவன் பாடுறான், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ என்றும். எந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கெல்லாம் பாட்டு வரும்? தேவனை வர்ணனை பண்ணி எழுதுவோம். ஐயோ கடவுளை எனக்கு கைவிட்டியே, உனக்காக இப்படி வைராக்கியமாக இருந்தானே, உனக்கு கண் இருக்குதா, உனக்கு காது இருக்குதா, இப்படி தான் நம்ம பேசுவோம். அல்லது பரிசுத்தவான்களோடு கூட நடுவில் நின்று பேசலாம் கூட தனி அறையில் புலம்பிடுவோம். அதில் வாயில் புலம்புனா கூட உள்ளத்தில் இந்த ஆண்டவர் அப்படின்னு சலிப்பாக நினைப்போம். ஆனால் அந்த டைமில் தான் 56வது சங்கீதத்தை எழுதுகிறார். அங்கே சொல்லுகிறார், முதல் வசனம் கவனிங்க, தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். அவருடைய வாயில வருகிற வார்த்தையை பாருங்களேன். நீங்க அந்த சங்கீதம் 56வது அதிகாரத்தின் அந்த பிராக்கெட்டுக்குள்ள போடப்பட்டிருக்கிற வார்த்தை, பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிக்கோகிம் எனும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடின ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இதனுடைய பின்னணி இப்போ சொன்ன இதுதான் பின்னணி. இந்த சூழ்நிலையில தான் என்றோ ஒரு நாள் ஒரு நேரத்தில் இவ்விதமாய் அவர் ஜெபிக்கிறார். அவர், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். இப்படி ஜெபம் பண்ணி கொண்டே வருகிற அவர் 8வது வசனத்தில் சொல்றாரு, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ. இந்த வசனத்தின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சாராம்சம் என்னவென்றால், அன்பானவல்ல, நீங்களும் ஒருவேளை நெருக்கப்பட்ட நிலைமையில போய்கொண்டிருக்கலாம். கவனிங்க, அங்க யுத்தம், இங்க உங்களுக்கு பிரச்சனைகளே யுத்தமாய் மாறுகிறது. ஆமாம், போராட்டங்கள், இயலாமை, அவமானம், நிந்தனை, கஷ்டம், முன்னாடியோ போகமில்லை, பின்னாடியோ துரத்துறான், நான் என்ன செய்வதுன்னு அழுவீங்க. கடவுளே 3 பிள்ளைய வச்சிருக்கிறேன், என் புருஷன் இல்லை, நான் என்ன செய்யட்டும், நானே ஒரு வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, நீ கண்ணீர் விடலாம். ஏசப்பா, எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, இந்த உலகத்தில் உண்மை ஏற்றுக்கொள்ளாதவளாம் நல்ல வீடு வாசல் கட்டி கொண்டு சுகமாய் வாழும் பொழுது, கடவுளே எனக்கு ஒரு வீடு வாசல் இல்லைன்னு சொல்லி நீங்க கண்ணீர் விடலாம்.
கடவுளே எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த காரியத்தின் நிமித்தமாய் அலைச்சல்களை அனுபவிக்கிறீர்களோ அந்த இடத்துல இந்த பதத்தை பயன்படுத்த நான் விரும்புகிறேன். வருத்தங்களை அனுபவிக்கிறீர்களோ, வேதனைகளை அனுபவிக்கிறீர்களோ, அது நிமித்தமாய் நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்களோ, அந்த கண்ணீர் வீணாகவில்லை, அது கர்த்தருடைய துருத்தியிலே போய் விடுகிறதா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஞாபகார்த்த புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது. கவனிங்க, நாம் தேவனை நினைத்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அதிலே எழுதப்படுகிறது. பைபிளில் படிக்கிறோம், அப்படி அன்புள்ள நாமத்திற்காக நாம் படுகிற, நாம் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள ஆண்டவர் அல்ல. எல்லாமே அங்கே கவனிங்க எழுதப்படுகிறது. அந்த கவனிங்க, ஒரு ராஜாவுக்கு ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வரல. ஆகவே ராஜ்யத்தில் நடந்த சரித்திர காரியங்களை எல்லாம் அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த வரலாற்று புஸ்தகத்தை எடுத்துன்னு வர சொல்கிறார் ராஜா. அப்போ படிக்கிறாரு. அப்போ படிக்கும்போது ராஜாவை கொலை செய்ய 2 பேர் திட்டம் போட்டார்கள். ரைட்டு, என்ன கொலை செய்ய 2 பேர் திட்டம் போட்டாங்களா? ஆனால் ஒரு மனுஷன் அந்த 2 பேர் காமிச்சு கொடுத்தான். அவனை பிடிச்சாச்சு. அவன் பேர் கீழே போடப்பட்டு இருக்குது, மொர்தகாய். உடனே கூப்பிடுறார், யார் அங்கே வந்து நிற்கிறான்? இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. ஆமாம் ராஜாவே, மொர்தகாய்னு ஒருத்தன் என்னை காப்பாற்றி இருக்கிறான். ஆமாம் ராஜா, அவனுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? அப்போதான் இக்கட்டில் இருக்கிறான் மொர்தகாய். ஆமான் மூலமாக ஒரு திட்டம் போட்டு யூத கோத்திரத்தை அடிக்கும்படிக்கு திட்டம் போட்டு இருக்கிறான். ஆனால் மொர்தகாயும் எஸ்தரும் யூத ஜனங்களும் உபவாசித்து ஜபம் பண்ணும்போது அவங்க கண்ணீரை பார்த்த தெய்வம் ராஜாவுக்கு தூக்கம் வராதபடிக்கு செய்து நடந்த நிகழ்வுகளின் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிற புத்தகத்தை கொண்டு வர சொல்லி அதை படிக்கும் பொழுது ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதே. நான் என்ன சொல்லட்டேன் அன்பானுல, உங்களுடைய அன்புள்ள பிரயாசங்களை எல்லாரும் மறந்துடலாம், உங்கள் காரியங்களை எல்லாரும் அசட்டை பண்ணலாம். ஆனால் உங்கள் மீது அக்கறையுடைய தெய்வம் ஏற்ற வேலை வரும் பொழுது நிச்சயமாக அவர் வாசலை திறக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பானவர்களே, எதை நினைச்சு நீங்க அழுதீங்களோ எனக்கு தெரியாது. கடந்த 5 மாதங்களாய் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை அவமானப்படுத்தி, அவங்க பலசாலியாக இருக்கலாம், அவங்களோடு கூட நீங்கள் மோத முடியாமல் இருக்கலாம், பேசினாலே உங்களை அடிக்கிறதுக்கு வரலாம். ஆனால் என் ஆண்டவரே ஆண்டவரே இதெல்லாம் பாருங்கப்பா, ஆண்டவரே என்னை அலட்சியப்படுத்துகிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, நான் போனால் சிரிக்கிறாங்க, என்னை கேவலமாக நினைக்கிறாங்க. நீ அழுத அந்த அழுகையின் கண்ணீர் வீணாய் போகவில்லை. நீ நினைக்கிற முந்தானையில தொடச்சிட்டேன்னு, நீ நினைக்கிற கட்சிப்பில் தொடச்சிட்டேன்னு இல்லை. தாவீது மூலமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அது தேவனுடைய துருத்தியில் சேர்த்து வைக்கப்படுகிறது. அவைகளுக்கு கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அள்ளி தூவும் விதையை விதைக்க போகிறவன் கண்ணீரோடு கூட விதைக்கிறான். அறுவடை செய்யும் பொழுது சந்தோஷமாய் கம்பீரமாய் அறுவடை செய்வான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே கவனிங்க, இந்த தாவீது இந்த மாதிரி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில தான் அவனுக்குள் உயிர் பயம் இருக்கிறது, உயிர் பயம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, மனவலி இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. இது எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே கண்கள் திறக்கப்படுகிறது. இவர் சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் கணக்கில் அல்லவோ இருக்கிறது. உங்க கண்ணீருக்கு கவனிங்க, பெத்த அப்பா அம்மா கணக்கு கொடுக்க தெரியாம இருக்கலாம், உங்க கண்ணீருக்கு அரசாங்க கணக்கு கொடுக்க முடியாது. ஆனால் உங்கள் கண்ணீருக்கு ஒரு அரசாங்க கணக்கு கொடுக்க காத்திருக்கிறது. அது பரலோக அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை ஆளுகை செய்கிறவர், அந்த சராசரத்தை படைத்தவர் கர்த்தாதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பைபிளை பார்க்கிறோம், அவர் கண்ணீர் விட்டார். மார்த்தாள் மரியாள்
லாசரு அவங்க வீட்டில் நடந்த ஒரு துக்கமான நிகழ்வு கவனிங்க. அந்த லாசரு மரித்து போனான். 4 நாள் இருந்துட்டு வந்து அவங்க அழும்பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரும் கண்ணீர் விட்டார். மாத்திரமல்ல, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மனதுருகி கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்முடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்கிற தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ அவர் கவனிங்க, அந்த வேதனையின் மத்தியில் அவர் சொல்லுகிற வார்த்தை, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஆமென். என்ன சொல்ல வரேன்னா, நீங்க விட்ட அத்தனை கண்ணீருக்கும் பலன் நிச்சயமாய் வரும், பலன் நிச்சயமாய் உண்டு. பைபிளை படிக்கிறோம், நீ இனி கண்ணீர் விடாதே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பானவர்களே, நாம அநேக நேரங்களிலே கண்ணீர் விடுகிறோம். அது பாஸ்டர் வருது பாஸ்டர் கண்ணீர், வெங்காயம் அறிஞ்சனா அப்போ கண்ணீர் வருது, அது வேற விதமான கண்ணீர். சரிங்களா? சில டைமில் சில சில நேரங்களில் கவனிங்க, நம்முடைய ஏதாவது அப்படி நடந்து போய் கொண்டிருக்கும்போது ஏதாவது கொளுத்துவாங்க, புகை வரும், கண்ணில் பட்டோடனே அதுண்டா வரும். ஆமாம், டஸ்ட்டுனால அந்த கண்ணீர் வரும். ஆனால் நான் சொல்கிற ஆண்டவர் இங்கே தாவீது மூலமாய் சொல்லுகிற கண்ணீர், அது அழுகையின் கண்ணீர். கவனிங்க, இந்த உலகத்தில் சோகம் வரும்பொழுது கண்ணீர் வருகிறது, துயர சம்பவங்கள் நடக்கும்போது கண்ணீர் வருகிறது, வியாதிகள் வரும்பொழுது கண்ணீர் வருகிறது, கஷ்டத்தில் கடந்து போகும்போது கண்ணீர் வருகிறது, அல்லது உதவியே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் கண்ணீர் வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் என்னை யாருமே பார்க்கலையேன்னு நினைக்காதீங்க. உங்களை உருவாக்கினவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாய் அவர் பலன் கொடுப்பார். இந்த உலகத்தில் கண்ணீர் சிந்தாதவர்கள் யாருமே இல்லைங்க. இருக்கிறார் பாஸ்டர் ஒருத்தர். யாரு? இந்தியாவின் முதல் பணக்காரர் அம்பானி. நான் சொல்லட்டுமா, அந்த ஆள் கூட கண்ணீர் விட்டு இருப்பார். அது நமக்கு தெரியாது, அவர் எதுக்கு விட்டு இருப்பாரோ தெரியாது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, பிறக்கும் பொழுதே ஒரு குழந்தை அழுகையோடு கூட தான் பிறக்குது. ஆமாம், அதை நினச்சி ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. சாகும் பொழுதும் கண்ணீரோடு கூட தான் என்ன பண்ணுறாங்க, செத்த அந்த உறவுகளை பார்த்து அழுது அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இந்த உலகமே கண்ணீர் நிறைந்த உலகமாக இருந்தாலும் ஒரு உலகம் நம்மை வரவேற்க போகிறது. அந்த உலகத்திலே கண்ணீர் இல்லை, அந்த உலகத்திலே கஷ்டம் இல்லை, அந்த உலகத்திலே வியாதி இல்லை, அந்த உலகத்திலே பயம் இல்லை, அந்த உலகத்திலே அலறுதல் இல்லை, அந்த உலகத்தில் பசி இல்லை, பட்டினி இல்லை, கொடுக்கல் வாங்கல் கிடையாது. முக்கியமாக கவனிங்க, தண்டல்காரன் கிடையாது. இப்படிப்பட்ட உலகத்துக்காக தான் உன்னை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது என்ன உலகம்னா, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், நித்திய ஜீவனை கொடுக்கிற உலகம். அவர் எவ்வளமாய் இருக்கிறாரோ அவ்வளமாய் உங்களை என்னையும் ஒரு நாள் மாற்றப் போகிற அந்த நாளுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் உன்னை என்னையும் விசேஷமாய் தெரிந்து கொண்டு ரட்சிப்பை கொடுத்தார். நீ நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு. ஆகவே நேற்றைக்கு நான் சொன்னேன், கண்ணீரினால் வரும் பலன்கள் என்னவென்றால், ஆப்டால் அடிமை பெண்ணாகி ஆகார் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி அழும்பொழுதே கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு, ஆகாரே பிள்ளைக்கு என்ன நடந்தது, நீ அழாத, உன் பிள்ளைய பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அற்புதம் செய்த ஆண்டவர். மாத்திரமல்ல, தேவாலயத்தில் வந்து அழுது கண்ணீர் விட்ட அன்னாளின் கண்ணீரை கேட்டு அவளுக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்த ஆண்டவர். மாத்திரமல்ல, எசேக்கியாவுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ சாவீர், நீங்க செத்து போவீங்க, பிழைக்க மாட்டீங்க, உங்க வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொன்ன பொழுது அவன் சுவர்புறமாய் திரும்பி, கர்த்தாவே உமது பார்வைக்கு உண்மையும் உத்தமமும் நலமானதை செய்தேனே, என்னை நினைத்தருளும் என்று அழுத பொழுது உடனே ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் ஸ்டாப் பண்ணி வச்சு, என் புள்ள அழறான், ஓடி போய் சொல்லு, அவருடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன் என்று அற்புதங்களை செய்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நல்லா விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆகவே இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், தேவனை நோக்கி விடும் கண்ணீரால் வரும் பலன்கள். தேவனை நோக்கி அழுகிற அந்த அழுகைக்கு வருகிற பலன்கள் என்னென்ன என்று நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுக்குள் நம்பிக்கை வரும். அப்போ என் கண்ணீர் வீண் போகலை, என் கண்ணீருக்கு பலன் உண்டாகும். ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்
36வது வசனத்திலிருந்து 50வது வசனம் வரைக்கும் வேகமாய் வாசிக்க கேட்போம். லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 36லிருந்து 50 வரைக்கும். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்ரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்ரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். ஓகே, இப்போ 49, 50 வசனங்களை வாசிங்க. மீதி வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்ரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். கரங்களை தட்டுவோமா? எதுக்கு கரங்களை தட்டினீங்க? கவனிங்க, என்னன்னா அங்கே நடக்கிற நிகழ்வு நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துங்க. நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். என்னன்னா அங்கே ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் என்ன பண்ணுறா? ஆண்டவருடைய பாதத்தை துடைக்கிறாள். ஏன்னா அவ்வளோ அன்பு. காரணம்னா அவ்வளோ பாவி, கேடுகட்ட பாவின்ற இல்லையா, பாவியிலும் பிரதான பாவின்ற இல்லையா, அதை மாதிரி ஒரு பாவியாகிய ஸ்திரீ. அப்போ அந்த பாவியாகிய ஸ்திரீ செய்த அந்த அன்பினால் வந்த காரியங்கள், ஐயோ, இவ்வளவு பயங்கரமான ஒரு வேசியாயிருந்த ஒரு விபச்சார ஸ்திரியாயிருந்த என்னை ஆண்டவரே நீர் மன்னித்தீரே என்ற அந்த காரியத்திற்கு அடையாளமாக, அந்த அன்பின் வெளிப்பாடாக விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி தன்னுடைய கூந்தலால் துடைத்தாளாம். அல்லேலூயா. இதன் மூலமாய் கவனிங்க, என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாக கண்ணீர் காரணமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லைங்களோ? நான் சுகமாக்கப்பட்ட பின் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா சாமியும் ஒரு சாமி தான் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தேன்னா, பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்த பொழுது அந்த நாளில் ஆதியாகமம் முடிச்சுட்டேன். யாத்திராகமம் வரும் பொழுது 20ஆம் அதிகாரத்தில், என்னை அன்றி உனக்கு வேறு தெய்வங்கள் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் சமுத்திரத்திலும் உண்டாக்க வேண்டாம், தொழுது கொள்ள வேண்டாம். படித்த உடனே அரைஞ்சா மாதிரி இருந்தது. எல்லா சாமியும் சாமிங்க தான். இயேசு சாமியும் சாமி தான், மாரியாத்தாவும் சாமி தான், அங்காள பரமேஸ்வரியும் சாமி தான், பிள்ளையார சாமி தான், முருகனும் சாமி தான். இப்படி நினைத்து கொண்டிருந்த நான் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அதிகாரங்களை படித்த உடனே உள்ளத்திலே கவனிங்க மனசாப்பட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஏன்னா இவ்வளோ காரியங்கள் செஞ்சிருக்கிறோமே. அப்போ உண்மையான தெய்வம், காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர், ஒருவருமே சேரக்கூடாத இடத்துல வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தெய்வம் என்னை காப்பாற்ற, என்னை அவர் நேசித்தபடினாலே நான் அந்த நரக ஆக்கினைக்குள் போகக்கூடாது என்பதற்காக அவர் என்னை தூக்கி எடுக்க, அவர் சகல மகிமையும் துறந்தவராய் மாம்சத்திலே வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்து என்று இந்த பூமிக்கு வந்து எனக்காக என் பாவங்களை சாபங்களை சிலுவையிலே சுமந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு கூட எழுந்து பரலோகத்திற்கு போயிருக்கிறாரா, எனக்காய் மறுபடியும் வரப்போகிறாரா நினைச்ச உடனே அழுக வந்தது. எத்தனை பேர் இங்க வந்தது? இப்படி வந்தா இது தாங்க உண்மையான ரட்சிப்பு. இந்த இடத்துல இவளுக்கு வந்த கண்ணீரின் பலன் என்ன தெரியுமா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, போ, சமாதானத்தோடு கூட போ. அன்னைக்கு எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது. ஆமென். கவனிங்க, பாவத்தில் இருந்தாலும் இயேசு சாமியும் தெய்வம் தான், இவங்களும் தெய்வம் தான் நினைத்து கொண்டிருந்தா, இதை படித்த உடனே கண்ணீர் வந்தது. ஆண்டவரே என்னை மன்னிங்க, தப்பு பண்ணிட்ட, எல்லாமே தெய்வங்கள் என்று சொல்லி உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை, அந்த ஆராதனையை மற்றவைகளுக்கும் மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செலுத்தியிருக்கிறேன், என்னை மன்னிங்க. இனி இந்த கை ஆண்டவரே வணங்கும் என்றால் அது உம்மை தவிர வேறொருவரையும் நோக்கி வணங்காது என்று சொல்லி அன்றைக்கு என் கண்ணீரால் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்தேன். அன்னைக்கு உள்ளத்தில் மாபெரும் சமாதானம். ஆமென். எனக்கு இயேசுநாதரும் வேணும்,
உலகமும் வேணும் அப்படின்னா அந்த கண்ணீர் பலன் கிடையாது. இயேசுநார்கிட்டயும் வந்துட்டு அழுதுட்டு போவாங்க, மாரியாத்தக்கிட்டையும் போய் அழுதுட்டு போவாங்க, வேலைக்கு ஆகாது. ஆமென். தேவன் ஒருவர் உண்டு என்றும் அந்த தேவனை தேடினால் அவர் பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்தை உண்டாக்கினவர் ஒருவரே. ஆகவே உங்கள் மனசாட்சியில் சில நேரங்களில் நீங்கள் தவறும் பொழுது, பாவங்கள் செய்யும் பொழுது குத்தப்படுகிறதா? குத்தப்பட்டவனே கண்ணீர் வருதா? அந்த கண்ணீர் நல்லது. அது தேவனுக்கேற்ற துக்கத்தை உண்டாக்கி நம்மை மனஸ்தாபப்படுத்தி நம்மை ரட்சிப்புக்கு நேராக உந்தி தள்ளுகிறது. புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த மனசாட்சியில உணர்த்தப்படுகிறோமா? அந்த மனசாட்சியில உணர்த்தப்பட்டு சொன்னா, எஸ்அப்பா உங்க சமூகத்தில் வந்துட்டேன், நேற்று தெரியாதனமா இந்த தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க. கிடையாது, கிடையாது. மனசு குத்துது ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பான்னு கதறி அழுகிறாங்க. பார்த்தீங்களா? கவனிங்க. அந்த காலத்திலேயே கவிஞர்கள் பாடினாங்க, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. அம்மா அவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உள்ளத்தில் இருக்கிற மனசாட்சியும் சொல்லும், நீ இந்த செயலை செஞ்சிட்ட, நீ பாவி, நீ இந்த தப்பை பண்ணியிருக்கிற, இந்த தப்பை பண்ணிட்டு வந்து நீ ஒன்றும் தெரியாத மாதிரி உக்காந்து இருக்கிற. இல்லை, பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. ஆண்டவரே மன்னிங்கப்பான்னு கதறு, கண்ணீர் விடு. கவனிங்க, அந்த பாவ காரியங்கள் உனக்கு வர வேண்டிய நன்மையை வர ஒட்டாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கலாம். யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு புரியுது? ஆகவே அன்பானவர்களே, ஒருவேளை ஐயா நான் ரொம்ப அழறேன், ரொம்ப கண்ணீர் வர்றேங்க, எனக்கு இயேசுநாதர் ஹெல்ப்பே பண்ணலைங்க, ஆனால் பாவத்தில் இருந்து கொண்டு அந்த பாவ உணர்வே வராமல் நாம் அழுதனா அதுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க, நீலி கண்ணீர். ஓகேவா? சாதிக்கிறதுக்காக சில பேர் செய்வாங்க இல்லையா? பாஸ்டர் முன்னாடி வந்து பாஸ்டர் என்ன மன்னிங்க பாஸ்டர் அப்படின்னா நான் மன்னிச்சிடுவேன். ஆனால் அது உண்மையான அழுகையா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். ஆமாம், சொல்லுவாங்க இல்லையா? பார் முதல்ல கண்ணீர் வடிக்கிறான் பார், முதல்ல கண்ணீர் வடிக்கிறான் பார். அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய கண்ணீர் உண்மையான மனஸ்தாபப்படுகிற கண்ணீர். ஐயோ இயேசுவே, நான் ஒரு கேவலமானவன், நான் ஒரு கேவலமானவன், அந்த ரங்கத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னியோ, நான் பரிசுத்தமாக விரும்புகிறேன். கர்த்தர் சொல்வார், போ சமாதானமாயிரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ உன் கண்ணீருக்கு என்ன வல்லமை உண்டு? உன்னை பரிசுத்தமாக்குகிற வல்லமை உண்டு. உன் கண்ணீர் இயேசுவோடு கூட பேசும். கவனிங்க, அவருடைய உள்ளத்திலே மனதுருக்கத்தை உண்டாக்கி, போ மகளை, இனி பாவம் செய்யாத. பாவியாகிய ஒரு ஸ்திரீ கூட கண்டுபிடிக்கப்பட்டால் எல்லாருடைய கையிலையும் கல்லு, பெரிய பெரிய கல்லு அடிக்க போறானுங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ கையங்களவும் பிடிச்சிட்டோம், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ அடித்து கொல்லுங்க அப்படின்னா, கவனிங்க, இவர் போதிக்கிற கொள்கைக்கு முரணானவராய் மாறுகிறார். அடித்து கொல்லுங்கன்னா இவர் என்ன சொல்கிறேன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்கள் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு எதிரானவராய் இவங்க ஆண்டவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னே வருவாங்க. இயேசுநாதர் பின்னாடி 3 கூட்டம் போச்சான். ஒன்று குறை கண்டுபிடிக்கிறதுனே ஒரு கூட்டம், இன்னொன்று அவருடைய அற்புதங்களை பார்த்து மிரண்டு போய் ஆஹா தினம் போனால் எதனா ஒன்று நடக்கும் அப்படின்னு பின்னாடி வந்த ஒரு கூட்டம். ஆனால் இன்னொரு கூட்டமும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் போன கூட்டம். அந்த கூட்டம் தான் 120 பேராக மீந்தது. ஹல்லேலூயா. நம்ம எந்த கூட்டம்? பேரு ஓடியாராரு, ஓடியாந்து சொல்றாரு, ஆண்டவரே ஆண்டவரே நீங்க கடுமையா பேசுறீங்களா, எல்லாம் போறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீயும் போய்விட மனதா இருக்கிறியா? நீயும் யாரிடத்தில் போவோம்? உம்மை தவிர ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்க போய் கிடைக்கும்? ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அன்பானவர்களே, கவனிக்கணும் கவனிக்கணும் கவனிக்கணும். அப்போ அந்த பாவியாகிய ஸ்திரீ அழுது கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் தரையிலே குனிந்து எழுதுகிறாராம். இப்போ நிமிர்ந்து சொல்றாரு, உங்களுக்குள் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவன். அந்த வார்த்தை அவங்கள நோக்கி போனவனே சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? கையில் இருந்த பாறாங்கல்ல, அந்த கையில் இருந்த கருங்கல் அவன் என்ன பண்ணான், அப்படியே திரு முயற்சி பார்த்துட்டு பார்க்குறானுங்க, இப்படி போட்டு எஸ்கேப் ஆகிட்டானுங்க. ஆண்டவர் இப்போ நிமிர்ந்து அவளையே கேட்குறாரு, எங்கம்மா உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க நினைத்த ஜனங்கள் எங்கே?
ஆண்டவரே போய்விட்டார்கள், நானும் உன்னை ஆக்கினை தீர்க்க உள்ளாக்கவில்லை, போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் கரங்களை தட்டுவோமா? இன்னைக்கு உலகம் என்ன தெரியுமா உங்களை என்னைய குறித்து சொல்லுகிறது? ஏசுநாதர் ஏசுநாதர் சொல்லிட்டு பாவத்தை செஞ்சுட்டு போய் பாவ மன்னிப்பை கேட்டுக்குவாங்க. ஆமாங்க, இல்லைங்க, ஒரு முறை தான் மறுபடியும் தெரிஞ்சே தெரியாமல் செய்வது பாவம். தெரிஞ்சே அது பாவம்னு செய்து கொண்டே இருப்போமானால் அதுக்கு பெயர் அக்கிரமம். எத்தனை பேர் அந்த அக்கிரமத்தில் இருக்கிறீங்க? வீட்டுக்கு போங்க, அந்தரங்கத்தில் அடுங்க, என்னை மன்னிங்கப்பா, குறிப்பிட்ட இந்த பலவீனை என்னை இதை செய்ய வச்சிருது, குறிப்பிட்ட பலவீனை இந்த நாக்கை தாறுமாறாக பேச வச்சிருது, குறிப்பிட்ட பலவீனம் இந்த தவறான காரியங்களை செய்ய வச்சிருது, அப்பா எனக்கு பலன் தாங்கன்னு கண்ணீர் விட்டா உங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. பேதுரு என்கிற ஒரு மனுஷன் சொல்றாரு, ஆண்டவரே உமக்காக உயிரை கூட கொடுப்பேன். பயங்கர வீரவசனம். நம்ம எல்லாம் வீரவசனம் பேசுவோம் தெரியுங்களா? இயேசுதான் என் உயிர். பிரச்சனை வந்த பிறகு துண்டாக்கான துணியக்கான விட்டு போயிடுவோம். ஒன்றும் இல்லை, காப்பு கட்டும்பொழுது 1000 ரூபா கொடுத்து தான் ஆகணும், கொடுக்கல உனக்கு தண்ணீர் கட்டு, கொடுக்கல உனக்கு அது கிடைக்காது, கொடுக்கல ரேஷன் கடையில் உனக்கு பொருள் இல்லை, ஏன்னா இவங்க அப்பா விட்டு ரேஷன் கடை மாதிரி. அது கவனிங்க, பொதுவானது. அது கூட தெரியாமல் சில பேர் மிரட்டுவாங்க. அதுக்கு பயந்து நமக்கு எதுங்க ஊர் வம்பு? உங்களுக்கு தெரியாது, உலகத்தோடு கூட ஒத்து போனோம். என்ன டைலாக் சொல்லுவாங்க? உலகத்தோடு கூட ஒத்து போனோம். இந்தாப்பா 1000 ரூபா வச்சுக்க போ. சொந்த அண்ணன் வந்து கேட்டார், சொன்னேன் இப்படி செய்யக்கூடாது. நீ தானே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன, நீ தானே எனக்கு வைத்தியம் பண்ண, என்னை யாரு சுகமாக்கணும்னு தெரியல. அவர் என்னை கேட்டார், உனக்கு எப்போ அன்ட்டான் ஏசுநாதர், நீ கொடு. நான் சொன்னேன் கொடுக்க முடியாது. அவர் போயிட்டார். அந்த நாள்லேருந்து என்கிட்ட பேசவே இல்லை. அப்புறமா தான் ஆண்டவர் அவரை குறித்து ஒரு பாரம் கொடுத்தோடனே அழுத உடனே போய் சொன்னேன், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, நான் இயேசுநாதரையும் தான் கும்பிட்றேன், இதையும் தான் கும்பிட்றேன் அப்படின்னாரு. அது வேற காரியம். அப்போ அந்த வைராக்கியத்தை அங்கே காண்பித்தேன். என்ன சொல்ல வரேன்னா, கவனிங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் கவனிங்க, தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்காமல் என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. அப்போ வீரவசனம் மாதிரி பேதுரும் பேசுகிறாரு, ஆண்டவரே என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, சேவல் 2 முறை கூவும், 3 முறையா 2 முறையா? சேவல் 2 முறை கூவும், நீ 3 தரம் இல்லை ஆண்டவரை, நான் உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன். ஆண்டவரை அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாரும் சதறி ஓடினாங்க. இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொண்ணு இவர் கூட ஏசுநாதர் கூட இருந்தார், பிடிக்கிறாங்க, நீ ஏசு கூட இருந்ததான்? இல்லவே இல்லை. மறுபடியும் பிடிச்ச உடனே நீ இயேசுவோடு கூட, ஐயோ அந்த மனுஷனே தெரியாது. 3ஆம் முறை பிடிச்ச உடனே, ஐயோ சத்தியமா அந்த சபிக்கப்பட்ட மனுஷனை எனக்கு தெரியவே தெரியாது. சேவல் கோவுது, கொக்கரக்கோ அப்படின்னு கூனோடனே அப்பா ஒட்டஞ்சி போறாரு. அப்பதான் ஜீசஸ் அப்படி போய்கினே இருக்கும்போது இப்படி திரும்பி பார்க்குறாரு. அந்த பார்வை ஒரு உள்ளத்தை உடைச்சிட்டு மண்ணம் கசந்து அழுதாராம். வாசிங்க, பேதுரு அழுகிறார். மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 75வது வசனம், 26-75. மத்தேயு 26-75. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுததினாலே அவருக்கு மன்னிப்பு உண்டானது. மாத்திரமல்ல, மரித்த தேவன் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். பேதுருவை நோக்கி போய் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஆனா கூட இருந்தே காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் மனஸ்தாப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு கதறினால் நிச்சயமாய் ரட்சிப்பு உண்டாகி இருக்கும், மன்னிப்பு கிடைத்திருக்கும். ஆனா அவன் ஐயோயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு அவன் எடுத்த அடுத்த முடிவு தற்கொலை. ஹல்லேலூயா. கவனிங்க, ஊட்டி மாதிரி ஒரு மலை, ஊட்டி மாதிரி இங்கே இல்லை, அமெரிக்காவில் ஸ்மித் நிக்கில்ஸ்வர்த் அப்படின்ற ஒரு தேவ மனிதன், இங்கிலாந்து தேசத்தின் அப்போஸ்தலன் சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன். அவர் கவனிங்க, மலைக்கு போக வேண்டியது அவசியம் கிடையாது.
அவர் புறப்படுகிற இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நற்செய்தி கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு 10 கிலோமீட்டர் போனவொடனே மலைப்பாதையை விட்டுட்டு இவர் சமனான பாதையை நோக்கி போனோம். ஆனால் திடீர்னு மலையில் கர்த்தர் யார் சொல்கிறாராம், இவர் அப்பாலே இப்போ சாத்தானே நான் ஊழியத்துக்கு புறப்படுகிறேன். இது சாத்தானுடைய வார்த்தை. மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் போன கர்த்தர் பேசுகிறாராம், டேய் நான் தாண்டா பேசுகிறேன். ஆண்டவரே நீங்களா? ஆமாம், திருப்பு மலைக்கு போய்க்கினே இருக்கிறாராம். ஆண்டவரே இன்னும் போ உச்சிக்கு போய்க்கினே இருக்கிறாராம். ஒரு குறிப்பிட்ட இடம் சூசைட் பாயிண்ட்னு வருது. அங்கே ஊட்டியில் தொட்டப்பெட்டாங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, சூசைட் பாயிண்ட்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு தற்கொலை பாயிண்ட் அங்கே வருது. அங்கே பார் ஒருத்தன் ரெடியாக இருக்கிறான் பாரு உயர்ந்து சாவறதுக்கு. ஏன் ஆண்டவரே? அவன் பேர் டேவிட். சரி சொல்லு, நான் அவன் பாவத்தை அவன் அழுதுக்குன்னு நான் மன்னிக்கலன்னு சொல்லி உழுந்து சாவத்துக்கு ரெடியாக இருக்கிறான், கூப்பிடு. உடனே சொன்னாரான் டேவிட். திரும்பி பார்த்தான், என் பேர் யாருக்குல தெரியும். திரும்பி பார்த்தா ஒரு மனுஷன் கூப்பிட்றான் டேவிட் அப்படின்ட்டு. யாரு? ஸ்மித் விக்கிள்ஸ். ஆண்டவரும் பாவங்களை மன்னித்து விட்டார் மகனே, தற்கொலை முடிவை மாற்று, நீ வா அப்படின்னு ஒன்னே கவனிங்க. அவனுக்குள்ள அளவில்லாத சந்தோஷம், அழுகை ஆனந்த களிப்பாய் மாறியதான். ஏன்னா அவர் முன்னாள் ஊழியக்காரர் பாவத்தில் விழுந்துட்டார். இனி நான் ஊழியம் செய்ய தகுதி கிடையாது, செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சாவத்துக்கு ரெடியாக அந்த சூசைட் பாயிண்டில் வந்து நின்றுட்டாராம். அப்பொழுது என்னை மன்னிச்சிங்களா ஆண்டவரே என்னை மன்னிங்க. மனசுக்குள்ள சமாதானம் இல்லை. ஆனால் கர்த்தர் மன்னிச்சிட்டாராம். அது அவருக்கு தெரியல. ஆனால் அதுக்காக ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் பெயர் ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த். ஹல்லேலூயா. கவனிங்க, அவர் போய் சொன்ன உடனே ஓடி வந்து அவளுக்கு முன்னாடி முட்டி போட்டாராம், மகனே எலும்பு, மறுபடியும் உன்னுடைய ஊழியத்தை செய், கர்த்தர் உன்னை வல்லமையாய் பிரகாசிக்க பண்ணுவார். முந்தினவேளை நினைக்க வேண்டாம், பூர்வமனையிலே சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது உங்களுக்கு தோன்றும். நம்புறீங்களா? அப்போ யூதாஸ் காரியத்து கூட ஆண்டோடைய பாதத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுதிருந்தா நிச்சயமாக மறுவாழ்வு கிடைத்திருக்கும். இதன் மூலமாய் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாக கண்ணீர் காரணமாய் இருக்கிறது. அடுத்து கவனியுங்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய யெஸ்ரேல் ஊராளான அகினோவாமும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். 2வது காரியம் எழுதிக் கொள்ளுங்கள், உங்கள் கண்ணீரானது சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்யும். இந்த சூழ்நிலை கூட ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை. கவனிங்க, தாவீது கூட உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லி 600 பேர் வர்றாங்க. அவங்க சிக்லாக் என்கிற பட்டத்தில் குடும்பமாக வசிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வேறு திசையை நோக்கி போய் இருக்கும்போது கவனிங்க, அந்த சிக்லாக் என்கிற பட்டணத்தில் கொள்ளையர்கள் வந்து கவனிங்க அவர்களுடைய பொருட்களை எல்லாம் அபகரித்து உடைமைகளையும் மாத்திரமல்ல மனைவிகளையும் பிள்ளைகளையும் அவர்கள் கவனிங்க கடத்தி கொண்டு போகிறார்கள். பட்டணத்தை சுட்டெரிக்கிறார்கள். இவங்க வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. நீ நானுமா இருந்தால் ஸ்டேஷனுக்கு ஓடுவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே ஓடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஆனால் அவர் போன இடம் கர்த்தருடைய சமூகம். கையை தட்டலாமா தேவனுக்கு? ஒரு நாள் நம்முடைய தேவன் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டா. கவனிங்க, நியாயப்படி அவர் போயிருந்தாலும் ஆண்டவர் கோச்சுக்குன்னு இருக்க மாட்டார். ஏன்னா அவனுடைய உடைமைகள் மனைவிகள் அவன் கூட இருந்த நபர்களுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இவன் நம்பிக்கை யார் மேலே போகுதுன்னா கர்த்தர் மேலே. நான் மனுஷங்க முன்னாடி இவங்க எல்லாம் கண்ணீர் எடுக்கிற அழுது கல் எடுத்துட்டாங்க. 600 பேரும் தாவீதை இவனால தான் வந்தது நமக்கு எல்லாம் இந்த நஷ்டன்னு கல் எடுத்துட்டாங்க. ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவன் தற்கொலைலாம் பண்ணிக்கல, ஐயோ எல்லாம் போச்சேன்னு. மாறாக எனக்கு ஒரு இடம் உண்டு,
அந்த இடத்தை நோக்கி நான் கண்ணீரோடு கூட அவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் அந்த தண்டைனா அந்த கொள்ளையடிச்சுட்டு போன அந்த கூட்டத்தை பிடிப்பேனா பிடிக்க மாட்டேனா, போலாமா போகக்கூடாதா? நான் நினைக்கிறேன் போகாதடான்னு சொல்லியிருந்தா கூட அப்படியே கர்த்தர் பேச்சை கேட்டு அப்படியே இருந்துட்டு இருப்பார். யாரு? தாவீது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் குழப்படியாக இருக்கும் பொழுது தேவ சமூகத்துக்கு போய், எப்பா எனக்கு புரியல, தெரியல, என் வாழ்க்கையில் என்ன சித்தத்தை வச்சிருக்கிறீங்கன்னு நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்கள் கண்ணீரை விடும் பொழுது அவருடைய சித்தம் வெளிப்படும். அவருடைய சித்தம் வெளிப்படும். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்து போனீர்களோ எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவ சமூகத்தில் அழுங்க. மனுஷங்கிட்ட அழுதிங்கன்னா உங்களை இலக்காரமாக பார்ப்பாங்க, எகத்தாளமாக பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு நபரை நம்பிக்கைக்குரியவராக வச்சுருப்பீங்க, அவர்கிட்ட அழுது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து அவர் பார்க்குற பார்வையே வித்தியாசமான பார்வையாக இருக்கும். ஆகவே நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பி அழுது எதையும் சொல்லாத, உன்னை உருவாக்கின அவரை பார்த்து அவருடைய சமூகத்தில் உன் உள்ளத்தின் பாரங்களை கொட்டு. முடிந்தால் கண்ணீர் விடு, அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. அப்போ கவனிங்க, அந்த சூழ்நிலையில் கூட அழுதான், பலனில்லை இனி அழுவதற்கு, ஓடுகிறான். தேவ சமூகத்தில் ஓடி, ஆண்டவரே என்னுடைய மனைவிகள், என்னோடு கூட இருந்த நண்பர்களுடைய மனைவிகள், உடைமைகள், பொருட்கள் எல்லாம் கொல்ல போச்சு. இப்போ போய் அந்த தண்டை பின்தொடர்ந்தா நான் அந்த தண்டை ஜெயிப்பேனா, அந்த கொள்ளை கூட்டத்தை முறியடிப்பேனா, நான் பெற்றுக்கொள்வேனான்னு சொல்லும்போது, போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஆமென். யோபு தன் சிநேகிதனுக்காய் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், பிந்தின ஆசீர்வாதம் 2 மடங்கு அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் போகிற வாழ்க்கையை குறித்து, கண்ணீர் விடுகிற காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்க. முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முந்தின ரசத்தின் சுவையை பார்க்கலாம், பிந்தின ரசத்தின் சுவை அதிகமாக இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும். உங்க கண்ணீர் வலிமையான ஒரு ஆயுதம். அல்லேலூயா. ஆமென். நீங்க எதிராளியோடு கூட போர் செய்யணும்னா கத்தியம் வேணாம், ரத்தமும் வேணாம், முழங்கால் போதும், கண்ணீர் போதும். ஆமென். ஜெயம் உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது, யுத்தம் கர்த்தருடையது. அப்போ கவனிங்க, என்ன உண்டாகிறதுனா அடுத்தது கண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் இழந்தவைகளை, இழந்த சந்தோஷத்தை, இழந்த நிம்மதியை, கவனிங்க, இழந்த ஆசீர்வாதங்களை மறுபடியும் திருப்பி கொடுக்கிறது. ஆமென். நேரம் இல்லை, திருவிருந்து ஆராதனைக்கு நேராக போகணும். ஆகவே கடைசியாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போமா? எசேக்கியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். போதும். நீங்க அங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கவனிங்க, இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார், நீ எங்க போகணுமா, எங்க போகணும்னு சொல்றாருங்க, சொல்லுங்களாங்க. எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய். அன்பானவர்களே, அட்டென்ஷன் ப்ளீஸ். இருக்கிறீங்களா? இருக்கிறன்றவங்க அல்லேலூயா, இல்லைன்றவங்க அல்லேலூயா. நன்றி, அல்லேலூயா. இங்க தான் இருக்கிறீங்க. ஓகே, இங்க படிக்கிறோம், கர்த்தர் அவனை நோக்கி, கவனிங்க, ஒரு தேவதூதனை நோக்கி சொல்றாரு, நீ எருசலேம் நகரம் எங்க உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளில் அடையாளம் போடு. இந்த கண்ணீர் உங்களை ஒரு ஆசாரியனாக மாற்றுகிற கண்ணீர். ஆமென். அங்க கவனிங்க, நீங்களும் நானும் வசிக்கிற ஒரு பகுதி, அதுதான் எருசலேம்னு அர்த்தம். சொந்த இடம். ஆமென். ஒரு கிராமமா இருக்கலாம், ஒரு நகரமா இருக்கலாம், ஒரு தெருவா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கர்த்தர் உன்னை ஒரு நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு வரைபடம் வரைந்து வைத்திருக்கிறார். நீயோ எண்ணத்தை உண்பேன், எண்ணத்தை உடுப்பேன் என்று சொல்லி காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். மகனே, மகளே, உன்னை நான் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் புறப்பட்டு போவான், இதோ திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன்.
அப்போனா நீங்களும் நானும் நாம் இருக்கிற பகுதியில் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக கண்ணீர் சிந்தணும். என்னைக்கு நான் சிந்திருப்போமா? நம்ம ரட்சிக்கப்படாத இடத்துல தம்மா துண்டுலாம் கஞ்சா அடிக்குது, தம்மா துண்டு தான் குடிக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை நினச்சி காலம் கட்டு போச்சு நம்ம இப்படி தான் சொல்லிட்டு போவோம். மோசமான ஒரு பகுதி, எப்பா இந்த கிராமத்தை விட்டு ஓடி போகணும். நம்ம என்ன எப்படி வரோம்? முதல்ல இந்த பகுதியை விட்டு காலி பண்ணணும்டா. எப்பா என்னைக்காவது ஐயோ என் பகுதி அழிகிறது, என்னுடைய கிராமம் அழிகிறது, என்னுடைய பட்டணம் அழிகிறது, ஆண்டவரே ஏசப்பா நான் அழுகிறேன், நான் திறப்பில் நிற்கிறேன், இயேசுவே என்னுடைய கிராமத்தை ரட்சியும். என்றைக்காவது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் கேட்கும்படிக்கு உள்ளத்தில் ஏவுகிறார். இதுக்காக கண்ணீர் சிந்தி இருக்கிறாயா? என் மகளே என் மகனே, நீ உனக்காக அழுகிறாய், நல்லதுதான். என்றைக்காகிலும் உன் தெருவில் நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், அருவருப்புகளுக்காக நீ ஜெபத்திலே அழுது, ஆண்டவரே என்னுடைய தெருவை மறுரூபமாக்கும், என் கிராமத்தை மறுரூபமாக்கும், என் பட்டணத்தை மறுரூபமாக்கும், என் ஜனங்களை ரட்சியும் கதறி இருக்கிறியா? இது தாங்க அவருடைய பார்வையில் வெள்ளையேற பெற்ற கண்ணீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கம்மா? அங்கே கவனிங்க, படிக்கும் பொழுது எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வாக்கியத்தை ஆண்டவர் பாரத்தோடு கூட எசேக்கியேல் மூலமாய் அங்கே பதிவு செய்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கவனிங்க ஒவ்வொரு கிராமத்திலும் தேடுகிறார். ஜனத்தின் அழிவுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷன் எங்கே? தேர்றாரு தேர்றாரு தேர்றாரு. எல்லாரும் கொரட்டை விட்டு நல்லா தூங்குறாங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை தான் முக்கியமா இருக்குது. ஒருவனை கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தம்முடைய ஒரே பேராகிய கிறிஸ்துவை, வார்த்தையை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை கவனிங்க எந்த அளவுக்கு வேதனையாக்கி சாகடிக்க முடியுமோ அப்படி அந்த மரணத்திற்கு ஒப்புவித்து சிலுவையிலே மரிக்கும்படி செய்தார். ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. நேற்றுக்கு போய்கினே இருக்கும்போது ஒருத்தர் ட்ரெயினில் மாட்டினாங்க. தலை மாத்திரம் தான் தெரிஞ்சது. கடவுளே அவர் ரட்சிக்கப்பட்டாரா ரட்சிக்கப்படலையா தெரியலையே. அவர் சொன்னார் இல்லையா, அதுக்கு நான் கூட ஒரு காரணம் தான். உண்மைதான். அழிந்து போகிற மக்களுக்காக என்றைக்காவது அழுது இருக்கிறோமா? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நம்முடைய கண்களில் கண்ணீர் வந்திருக்குதா? சுயநல கண்ணீர் தான் வந்திருக்குது. சுயநல கண்ணீர் தான். எனக்காக தான் அழுது கொண்டு இருக்கிறேன். ஆமாங்க, இயேசுநாதர் அப்படித்தானே சொன்னாரு. கரெக்டு தான், ரைட்டு தான். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் சொன்னார், கரெக்ட். ஆனா என் ஜனம் அழுதே. எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்து அழுது ஜெபம் பண்ணினால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமான கண்ணீரை தேவ சமூகத்தில் நீ ஊற்றி இருக்கிறாயா? அங்கே சொல்றாரு, கவனிங்க, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் சொல்றாரு, ஒருவனையும் காணே. எத்தனை பேர் தைரியமா அவருக்கு ஒரு அர்ப்பணிப்பு கொடுக்க முடியும்? அப்பா அந்த இடத்துல நான் இருக்கிறமான்னு எத்தனை பேர் கையை தூக்கி காட்ட முடியும்? கை வரல பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம மாறணுங்க இன்னும். அப்போ என் தெருவில் ஒரு அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, மக்கள் திருந்தலை, கஞ்சா அடிக்கிறான், சாராயம் குடிக்கிறானா, அதுக்கு பொறுப்பு நான் தான். சரியாக ஜெபிக்கலை, நான் அழலை, நான் உபாசிக்கலை, நான் ஒத்துக்கொள்ளணும். நீ யாரு? அழறான், ஓடு அழறான், என்ன ஆசீர்வதியம் 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 ஆசீர்வதியம். நீ யாருப்பா? படைச்சோருக்கு தெரியாதா அவன் பேர் யாக்கோபுன்னு? ஆனாலும் அவன் வாயால் ஒத்துக்கிறானா பாப்புன்னு கர்த்தர் கேட்குறாரு. ஆண்டவரே நான் ஒரு எத்தன், யாக்கோபு என்றால் எத்தன். அப்போ ஒத்துக்கணும். பைபிள் சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன தேவனத்தில் இரக்கம் பெறுவான். இப்போ ஒத்துக்கணும், உன் பெயர் எத்தன் அல்ல, தேவனுடைய பிரபு எனப்படுவாய், இஸ்ரேல். அப்போ அன்பான உங்க பக்கத்து வீட்டில் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்களே, நீ மாத்திரம் சர்ச்சைக்கு வந்து நல்லா சந்தோஷமா வார்த்தை கேட்டு போறியே, அவங்களுக்கு ஐயோ பாஸ்டர் உனக்கு தெரியாது அது மோசமான குடும்பம்.
அதுவா மோசமானது. பேர் நம்ம மோசமானதுன்னு வச்சுடுவோம். பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், நாய் வாழை திருப்பினாலும் திருப்பலாம், அந்த பொம்பளை இருக்குது பாரு, ஐயோ அந்த ஆள் இருக்கா மோசமானவன் பாஸ்டர், இப்படி சாக்கு போக்கு சொல்லலாம். கவனிங்க, முதல் முறை சுவிசேஷத்தை சொல்லும்போது, அந்த புதிய ஏற்பாடை கொடுக்கும்போது சீ போ அப்படின்னு சொல்லி கவனிங்க பாலியங்க சொன்னாராம் அந்த சிறு பெண்ணை பார்த்து. ரெண்டாவது தடவை சீ போ, மூணாவது தடவை விரட்டுறாரு, காரி துப்புறாரு. ஆனால் மறுபடியும் அந்த பெண்ணு அதெல்லாம் அவமானமாக நினைக்காம இயேசு உங்களை நேசிக்கிறார். இவ்வளவு சொல்லி அந்த பொண்ணு போலேன்னு அந்த புதிய ஏற்பாடு வாங்கி படிக்கிறாரு, தொடப்படுகிறார், ரட்சிக்கப்படுகிறார், தென்கொரிய தேசத்தின் மிகப்பெரிய போதகராய் மாறுகிறார் பால்யாங்கிச்சோ. ஒரு சின்ன பெண்ணுக்குள்ள பாரம் இருந்தபடினாலதான் என்னுடைய எஜமான் நாகமான் ஒரு குஷ்டரோகியா இருக்கிறான். ஆகவே ஒரு பாரம் இருந்தபடினாலதான் எஜமானனே இஸ்ரேலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் பெயர் எலிசா, அவர் உங்களை சுகமாக்குவார். ஆமே, இந்த பாரம் இருந்தால் தாங்க கண்ணில் வெளிப்படும். ஆமே, இதுதாங்க தேவனுக்கு உகந்த கண்ணீர். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம திருவிந்த ஆராதனைக்கு நேராய் போகலாம். ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இதோடு முடிக்கிறேன். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி, பாருங்க, சத்தியம் வீதியிலே இடறி, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமல் போகிறது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் போய், அப்பா என் ஜனம் அழியுது, என் பக்கத்து வீட்டில் இருக்கிற சகோதரன் அழியிறான், என் பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பம் ஒரே சண்டை சச்சரவு அப்படின்னு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறீர்கள். ஒரு ஆசானுடைய பணி என்னன்னா, மனுஷனுக்காகவும் தேவனுக்காகவும் நடுவில் நிற்பது. ஆமென். அங்கே தேவனை நோக்கி, ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியும் சொல்லி கதறி அழுதுட்டு அடுத்து தேவனுடைய வாயாய் போய், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், இயேசு உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார், அவரை நம்புங்க, சொல்லலாமா கூடாதா? ஆசாரியனாய் நிறுத்தும். நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது அந்த கண்ணீர் உங்களை ஆசாரியனாய் உருவாக்கும். இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் கவனிங்க, நம்முடைய இயேசு என்ன பணியை செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? பரிந்து பேசுகிற பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே பைபிளில் படிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று. எப்படிப்பட்ட விண்ணப்பம்? கண்ணீரோடு கூட, அழுகையோடு கூட, தேசத்தின் அவலமான நிலைமைகளுக்காக, அருவருப்புகளுக்காக, தேசத்தின் பாவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. எத்தனை பேருக்கு ஒரு உணர்வு உண்டாகிறது எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் அப்பாவுக்கு ஒரு அர்ப்பணத்தை கொடுங்க. அப்பா, இவ்வளோ நாள் நிர்விசாரமாக இருந்துட்டேன், என்னை குறித்து தான் ரொம்ப அக்கறைப்பட்டுட்டேன். சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஊரார் வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தாம் பிள்ளை தானாக வளரும். யோபு மற்றவருடைய ரட்சிப்புக்காக கதறினார், கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். நாம் மற்றவர்களுக்காக கண்ணீர் விடும் பொழுது நம்முடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது கண்ணீர் உங்களை என்னையும் ஆசாரியனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி, அப்பா நான் உங்கள் சமூகத்தில் அழிகிறேன், அழிந்து போகிற ஜனங்களுக்காக, அழிந்து போகிற கிராமத்துக்காக நான் கண்ணீர் விடுவோம்பா, என்னை நம்புங்கப்பா, என் ரட்சிப்பை வீணாக்க மாட்டோம்பா, எனக்கு சமாதானத்தை கொடுத்த ஆண்டவர், எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர், என்னை நம்புங்கப்பா, நான் பொய் சொல்லலை, என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா, எனக்குள்ள ஒரு ஆத்ம பாரத்தை போடுங்கப்பான்னு நீங்கள் கேட்பீர்களானால் அவர் அப்படியே செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போமா?